Hi friends, welcome to Vallu Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளா என்கிட்ட வந்து எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னைய பத்தி Q&A வீடியோ வந்து போடுறேன். என்னைய பத்தி ஒரு சின்னதா வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துறேன். என் பேரு நாகலட்சுமி. ஹஸ்பண்ட் பேர் சுப்பிரமணியன். எனக்கு ஒரு பாப்பா ஒன்று இருக்குது. பாப்பா பேர் அருணஸ்ரீ. அவளுக்கு 10 வயசு ஆகுது. தம்பி ஒருத்தர் இருக்கான், குட்டி பையன் தான். அவனுக்கு 5 வயசு ஆகுது. அவன் பேர் வெற்றிக்குமரன். எங்கள் வீட்டில் 4 பேர் தான் இருக்கோம். ஒரு அழகான குட்டி ஃபேமிலி. உங்கள் மேரேஜ் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிருக்கீங்க. எங்கள் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்களுக்கு 2014 மேரேஜ் ஆனிச்சு. என்ன எல்லாரும் வீட்டில் எல்லாம் வள்ளின்னு கூப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் அப்படி தான் மண் தான் கூப்பிடுவாங்க. எங்களை அப்படி தான் தெரியும். நம்ம சேனலோட நேம் வந்து என்னோட பேரும் ஹஸ்பண்ட் பேரும் சேர்த்து தான் அந்த வந்து வள்ளி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து அவ்வளோதான் வந்து ரீச் கிடைக்கல. அப்புறம் போக போக வந்து நல்லா வந்து ரீச் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போல்லாம் வந்து என்னைய பற்றி வந்து நிறைய வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. அதனால தான் சரி நானே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஹஸ்பண்ட் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் யார் யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து மாமனார் மாமியார் கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். இவ்வளோ தான் எங்களோட ஃபேமிலி. ஊர் வந்து நான் பிறந்த ஊர் வந்து புதுக்கோட்டை. அங்கே வந்து கொஞ்ச நாள் தான் வந்து வளர்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து பட்டுக்கோட்டை பேரா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஹாஸ்டல் தங்கி அப்படியே வந்து படித்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு சொந்த ஊர் தேவக்கோட்டை. அவங்க வந்து இங்கே மதுரையில் வேலை பார்க்கறனால நாங்கள் இங்கே வந்து ஃபேமிலியில் செட்டில் ஆகிட்டோம். ஹஸ்பண்ட் இங்கே வேலை பார்க்குறாங்க, இங்கேயே வந்து இருக்கோம். இந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் பசங்களுக்கும் வந்து நாங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் வந்து கூட்டி போவோம். நம்மளுக்கு கிடைக்காத சந்தோஷம் பிள்ளைங்களுக்காவது கிடைக்கட்டுமே அப்படின்னு நினச்சி மட்டும் எல்லா இடத்துக்கும் வந்து கூட்டி போவோம். அவ்வளோதான். அது மாதிரி 2-3 பேர் வந்து கேட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் +2 தான் படிச்சிருக்கேன். வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்களா அப்படிம்பீங்க. கேட்டிருக்கீங்க. நான் வந்து வேலைக்கு வந்து போயிருக்கேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் மெழுகுவர்த்தி கம்பெனிக்கு போயிருக்கேன். அப்புறம் வந்து தையல் மிஷின் அந்த தையல் ப்ளவுஸ் எல்லாம் வந்து தச்சு கொடுக்கறதுக்கு போயிருக்கேன். அப்புறம் தம்பி பிறந்துட்டான். அப்புறம் வந்து வேலைக்கெல்லாம் வந்து போக முடியலை. ஆனால் நான் நிறைய தடவை வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து என்னால் போகவே முடியலை. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கு மெயின் காரணமே என் பையன்தான். என் பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வெளில எங்கேயும் அது போகணும் அப்படின்னா சொந்தக்காரவங்களே கேட்பாங்க, ஏன் இப்படி இருக்கான் உன் பையன் அப்படின்னு. அதிலே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு அதிலே கொஞ்சம் இதாகிட்டேன். அதனாலேயே வந்து சரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா சடனாக வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் இருக்காங்க. அந்த அண்ணன்கிட்ட சொல்லும் போது திடீர்னு வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து எனக்கு சேனல் ஆரம்பித்து கொடுத்துட்டாங்க. அப்போல்லாம் வந்து எனக்கு என்ன சேனலில் என்ன வீடியோ போடணும் என்ன பண்ணணும் எப்படிலாம் தெரியாது. நானாக வந்து வீடியோஸை பார்த்து நான் யூடியூப்லலாம் வந்து சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தேன். வீடியோஸ் போடும்போது வந்து எனக்கு அவ்வளோதான் வந்து ரீச் கிடைக்கல. இதெல்லாம் ஒரு ஆள், இது மூஞ்சியெல்லாம் ஒரு மூஞ்சி, இது வாய்ஸெல்லாம் கிளவி மாதிரி பேசுது அப்படின்லாம் கூட என்னை பேசியிருக்காங்க. அதெல்லாம் நான் பொறுப்பெடுத்துக்கவே இல்லை. நமக்கு தேவை நம்ம வந்து நல்லதாக இருந்து செய்கிறோம். யாரையும் வந்து அழித்து நம்ம வாழலை. நமக்கு தெரிஞ்சதை நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் வந்து நான் சேனல் வந்து போட்டேன். இன்னமும் வந்து நான் வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். யார் வந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட் மட்டும்தான். மற்றபடி எனக்கு வந்து குழந்தைங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, வீடியோஸ் எடுத்து கொடுப்பாங்க. நான் இப்போ வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன் அப்படின்னா சைலண்டாக இருந்தால் அமைதியாக இருப்பாங்க. அவ்வளோதான். எங்கள் வீட்டில் வந்து கேட்பீங்க, உங்கள் வீட்டிலலாம் வந்து வீடியோஸ் போடக்கு வந்து ஒத்துழைச்சாங்களா அப்படின்னு. நான் சேனல் ஆரம்பித்தப்போ வந்து அத்தைகிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன், இது மாதிரி சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. அப்போ அத்தை சொன்னாங்க, உனக்கு திறமை இருந்தால் நீ போட்டுக்க அப்படின்னாங்க. இப்போ வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். என் சேனலே வந்து நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி வந்து என் சேனல் வந்து ஒரு நாள் வீடியோ போடலை அப்படின்னா எனக்கு கேட்குறதுக்கு ஒரு ஆளாக தான் இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. கண்டிப்பாக கேட்பாங்க இன்ஸ்டாகிராம்லலாம், நீ ஏன் வீடியோ போடலை, என்னாச்சு, ஏன் வீடியோஸ் போடலை அப்படின்னு. அதுமாதிரி சமைக்கப்போ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இவ்வளோ சூப்பராக சமைக்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டு கேட்டிருக்காங்க. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா பாப்பா பிறந்துட்டு பாப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான், பாப்பாவுக்கு ஒரு 2 வயசுக்கு அப்புறம் தான் நான் சமையல் வந்து செய்யவே ஆரம்பித்தேன். ஒரு 1.25 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சமைக்க ஆரம்பித்தேன். மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் அத்தை தான் வந்து எனக்கு சமைக்க சொல்லிக் கொடுத்தாங்க. ஒன்று இந்த அளவு இந்த மாதிரி சமைக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து என்னோடய மாமியார் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்களே. ஏன்னா நான் மேரேஜ் ஆகி வரும்போது சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. ஒன்று சொல்ல போனோம்னா அப்படின்னா, நாங்கள் வந்து தனியாக வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட் போனாங்க. அப்போ வந்து சேமியா வந்து எனக்கு எப்படி செய்யன்னு தெரியாது. பார்த்தா அப்படியே களி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்களும் சரி வேறு வழி இல்லை செய்ய தெரியாது அப்படின்னு சாப்பிட்டு போயிட்டாங்க. இன்னமும் நான் ஹஸ்பண்ட் சொல்லுவேன், அந்த சேமியா ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அது எப்படி மறக்க முடியும், அது கை வந்த கலையாச்சு அப்படின்னு என்னை அடிக்கடி ஓட்டுவாங்க நான் சொல்கிறப்பதெல்லாம். அப்படியே வந்து போகிற போக்கில் வந்து நம்மளும் வந்து நிறைய வந்து நானும் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து போக போக வந்து நமக்கு வந்து பழகிடும். நமக்கே தெரியும் நம்ம வந்து நல்லா சமைச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு.
ஆனால் உண்மையிலே வந்து எங்கள் அம்மா அப்பா கையில் சாப்பிட்ட ஞாபகம் வந்து எனக்கு அம்மா கையில் சாப்பிட்ட ஞாபகம் அதிகமாகவே இல்லை. சித்தி தான் வந்து நிறைய வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க, நான் வந்து சாப்பிட்ருக்கேன். அதனால் எனக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரே எய்ம் மட்டும்தான். ஆனால் இப்போ வந்து பிள்ளைங்க எது கேட்டாலும் உடனே அதை செஞ்சு கொடுத்துருவேன். தெரியலை அப்படின்னாலும் யூடியூப்பை பார்ப்பேன், இல்லை எங்கள் அத்தைகிட்ட கேட்பேன், கேட்டு செஞ்சு கொடுத்துருவேன். அப்படி தான் இந்த என்னோடய சமையலை பற்றி ரகசியம். சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் சொல்கிற அளவுக்கு சமைப்பேன். உங்கள் அம்மா அப்பா எங்கே அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பா வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஹஸ்பண்ட் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து படித்தாங்க. இப்போ வந்து இங்கே தனியார் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களாம் ஏன் வீடியோவில் வந்து காமிக்க மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் அந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் தான் காமிக்க முடியும். நான் வந்து அவங்கள்ட்ட கேட்கவும் மாட்டேன். நானும் அவங்கள வந்து அதிகமாக வந்து வீடியோவில் வந்து காமிச்சது கிடையாது. நான், பாப்பா, தம்பி, அவங்க அப்பாவே வந்து அதிகமாக நான் வந்து வீடியோவில் வந்து காமிக்க மாட்டேன். எப்பயாவது தான் வந்து காமிப்பேன். ஏன்னா இது வந்து என்னோட சேனல், நான் வந்து லைஃப் ஸ்டைல் சேனல் மாதிரி போடுறேன். அது மாதிரி அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் நான் வந்து வீடியோஸ் வந்து போடுவேன். எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அதை பார்த்துமே வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் ஏன் சாரியெல்லாம் கட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சாரி வந்து கட்டுவேன். மேரேஜ் ஆன புதுசுலாம் வந்து சாரி தான் வந்து அதிகமாக வந்து கட்டியிருந்தேனே. இப்போ வந்து என்னமோ இப்போ சுடிதார் வந்து அதிகமாக பிடிச்சிருச்சு. தம்பி வந்து பிறந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும்னு சொன்னேன்னா அந்த அப்போ வந்து சுடிதார் போட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதிகமாக போய் சுடிதார் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சு. சுடிதார் தான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் வந்து சுடிதார் வந்து அதிகமாக வந்து போடுறேன். சாரி வந்து கட்டுவேன், உடனே வந்து அழகாக மடிப்படுத்த மாதிரி நான் வந்து கட்டிடுவேன். எனக்கு வந்து சாரி கட்டி வந்து சர்வீஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து சாரி அவ்வளோதான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் டே கட்டிக்கிட்டு வேலை பார்க்க முடியாது. அவ்வளோவுக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தெரியலை. சுடிதார்லாம் வந்து லைஃப் டைம் நைட்டு ஃபுல்லாக 1 டே ஃபுல்லாமே வந்து போட்டிருக்க மாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குது. அதனால வந்து சுடிதார் வந்து போட்டிருக்கேன். அது மாதிரி வந்து நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து கேட்பீங்க, நீங்கள் எப்படி மூஞ்சியில் உங்கள் மூஞ்சியில் பருவே இல்லை, என்ன என்ன பரு நீங்கள் மூஞ்சிக்கு என்ன போடுறீங்க அப்படின்னு. நான் வந்து மூஞ்சிக்கெலாம் எந்த கிரீமே அப்படினது கிடையாது. மஞ்சள் பூசுவேன், பொட்டு வைப்பேன், பூ வைப்பேன், அவ்வளோதான். ஆனால் ஹேருக்கு வந்து நிறைய வந்து நான் கேர் எடுத்துக்குவேன். அதில் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து வரும். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இன்னும் நீங்கள் என்னைய பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து வந்து Q&A வீடியோ வந்து போட்டுருவோம். ஓகேவா? உங்கள் சேனல் வந்து மானிட்டரைஸ் ஆயிடுச்சான்னு கேட்டால் இன்னும் ஆகலை. அதுக்கு தான் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நீங்கள் சாமி வந்து அதிகமாக கும்பிட்றீங்க, யாரை பார்த்து கற்றுக்கிட்டீங்கன்னு. யாரை பார்த்து கற்றுக்கல, எனக்கு ஒரு திடீர்னு ஒரு நம்பிக்கை, சாமி கும்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதனால் என்னோடய நம்பிக்கை மட்டும்தான். மற்றபடி நான் வந்து யாரையும் வந்து திணிக்கலை. என்னை பற்றி கொஞ்சம் கொஸ்டின் எல்லாத்தையும் வந்து ஆன்சர் ரிவ்யூ பண்ணிட்டேன். ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் கீழே கேளுங்க. நான் வந்து அடுத்த Q&A வீடியோ வந்து போடுவோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ, பாய்.